அனைவருக்கும் வணக்கம். நாம இது வரைக்கும் மகாபாரதத்தில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பிரபஞ்சத்துல மிகவும் சக்தி வாய்ந்த சிவபெருமான் காளிதேவி சக்தி தேவி கூறிய அஸ்திரமான பாசுபத அஸ்திரத்தை பத்தி பார்க்க போறோம். அந்த அஸ்திரத்தை எப்படி அர்ஜுனன் பெற்றான்றதும் பார்க்க போறோம். இந்த பாசுபத அஸ்திரத்தை பத்தின பெருமைகள்ல அடிக்கடி வேதவியாசரும் கிருஷ்ண பரமாத்மாவும் பாண்டவர்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதனுடைய பெருமையில கேட்ட அர்ஜுனன் இந்த அஸ்திரத்தை எப்படியா தான் பெறணுன்ற ஒரு ஆசை வருது. அதுக்கு தனக்கு உதவி செய்யுமாறு வேதவியாசர்கிட்ட கேட்கிறான். வேதவியாசர் இந்த அஸ்திரத்தை பெறறதுக்கு சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய மந்திரமான பாசுபத அஸ்திர மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. இவனும் மிகவும் பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் அந்த மந்திரத்தை கத்துக்கிட்டு இமயமலையில இருக்க பாக்யரதி நதிக்கு பக்கத்துல இருக்க இந்திரகீலான்ற மலையில போய் அவர் கடுமையான ஒத்த கால்ல நின்று தவம் புரிகிறாரு. இவனுடைய தவத்துல சந்தோஷம் அடைஞ்ச சிவபெருமான் இவனுக்கு பாசுபத அஸ்திரத்தை கொடுக்கலான்னு முடிவு பண்றார். ஆனா அதுக்கு முன்னாடி இவனை சோதிக்க விரும்புறார். அவரும் அந்த மலைக்கு வேடன் ரூபத்துல வராரு. அங்க அந்த சமயத்துல ஒரு காட்டு பன்னி அர்ஜுனோட தவத்தை கலைக்க வருது. இதை பார்த்து அர்ஜுனன் அந்த காட்டு பன்னியை நோக்கி ஒரு அம்பை எய்துறான். அதே சமயத்துல வேடன் ரூபத்துல இருந்த சிவபெருமானும் காட்டு பன்னியை நோக்கி ஒரு அம்பை எய்துறார். ரெண்டு அம்பு ஒரே சமயத்துல, அதாவது காட்டு பன்னியோட ஒரு பக்கத்துல அர்ஜுனன் எய்த அம்பும் இன்னொரு பக்கத்துல சிவபெருமான் எய்த அம்பும் போய் தாக்குது. இதை பார்த்து அர்ஜுனன் தான் இந்த காட்டு பன்னியை கொள்ள வந்த, நீ எதுக்கு அம்பை எய்தாயின்னு அப்படின்னு சண்டை போடுறான். அப்போ அந்த வேடன், இந்த காடு எங்களுடைய காடு, இந்த காட்டுல இருக்க எல்லா மிருகங்களும் எங்களுக்குரிய மிருகங்கள், அதை நீ எப்படி கொல்ற அப்படின்ட்டு அவன் சண்டை போடுறான். ரெண்டு பேரும் வாய் சண்டையா இருந்தது பிறகு கை சண்டையா போகுது. அதுல மிகவும் சோர்வடைந்த அர்ஜுனன் அந்த வேடன் ரூபத்துல இருந்த சிவபெருமான்கிட்ட கொஞ்சம் அவகாசம் கொடுக்க சொல்லி கேட்கிறான். தான் போய் ஓய்வெடுத்துட்டு பூஜை பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருப்பான். அர்ஜுனன் பக்கத்துல இருந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றான். அப்போ அவன் ஒரு பூமாலையை அந்த சிவலிங்கத்துக்கு போடும்போது வேடன் ரூபத்துல இருந்த சிவபெருமான் கழுத்துல அந்த பூமாலை இருக்கு. அதை பார்த்ததும் அர்ஜுனனுக்கு வந்தது வேடன் இல்ல, சிவபெருமான் தான் தெரியுது. அவர் காலில் போய் விடறான் அர்ஜுனன். வேடன் ரூபத்துல இருந்த சிவபெருமானம் தன்னுடைய நிஜ ரூபத்தை அர்ஜுனன் காமிக்கிறாரு. எதுக்காக நீ கடுமையான தவம் புரியறன்னு கேட்கிறாரு. அதுக்கு அர்ஜுனன் தனக்கு பாசுபத அஸ்திரத்தை வேணும்னு சொல்றான். சிவபெருமானும் உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய கடுமையான தவத்தாலையும் நான் சந்தோஷம் அடைஞ்சு இந்த பாசுபத அஸ்திரத்தை உனக்கு நான் கொடுக்குறேன். ஆனா இந்த அஸ்திரத்தை நீ சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த அஸ்திரத்துக்கு தகுதியான எதிரிகள் இருந்தா மட்டும், அதாவது வேற எந்த வழியும் இல்லைன்னா மட்டும்தான் இந்த அஸ்திரத்தை நீ பயன்படுத்தணும், இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே அழிய நேரிடும் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு அர்ஜுனனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பாசுபத அஸ்திரத்தை வாங்கிட்டு வரும். பெருமானே தன்னுடைய அஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்ததால தேவர்கள் எல்லாரும் கீழே வந்து அவங்களுடைய அஸ்திரத்தை அர்ஜுனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்திரன், அர்ஜுனுடைய தந்தையான இந்திரன் அர்ஜுனனை தேவலோகத்தை கூட்டிட்டு போறாங்க. அங்க சில காலம் அர்ஜுனன் விருந்தாலே தங்கியிருக்காங்க. அப்போ அர்ஜுனனோட அழகுலையும் வீரத்திலையும் விடாமுயற்சியும் மயங்கிய ஊர்வசி அர்ஜுனன் மேல காதல் வயப்படுறாங்க. அந்த காதலை அவனுக்கு தெரிவிக்கிறாங்க. அர்ஜுனன் அந்த காதலுக்கு மறுப்பு தெரிவிக்கவே ஊர்வசிக்கு மிகுந்த கோபம் வருது. அதனால அர்ஜுனனுக்கு சாபம் கொடுக்குறாங்க. தேவர்கள் எல்லாரும் என்னுடைய அழகுல மயங்கின போது உனக்கு மட்டும் என்னுடைய அழகு மயக்கல, என்னுடைய மனம் படும் பாடும் உனக்கு புரியல. அதனால பூலோகத்துல 1 வருட காலம் நீ ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் வாழ்வாய், அப்பொழுதுதான் ஒரு பெண் மனம் படும் பாடும் உனக்கு தெரியும் சொல்லி சாபம் கொடுக்குறாங்க. அதுக்கு அர்ஜுனன் அமைதியா இருக்கிறான். ஊர்வசி அர்ஜுனன் அமைதியா இருக்கிறத பார்த்து மனக்கவலை உண்டாயிற்று. அவங்களுக்கு தான் அவசரப்பட்டுட்டோமோன்ற என்ன முடிவுக்கு அர்ஜுனன் கிட்ட அந்த 1 வருட காலம் உன்னுடைய விருப்பம் போல எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அர்ஜுனனும் அமைதியா அந்த சாபத்தை ஏத்துக்கிறான். சிறிது காலம் அங்க தங்கிட்டு அதுக்கப்புறம் பூலோகத்துக்கு திரும்பி வரான். வரும்போது பசுபத அஸ்திரம் அப்புறம் தேவர்கள் கொடுத்த அஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரான்.
இதுதான் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பெற்ற கதை. அதாவது இந்த கதை நமக்கு என்ன சொல்றதுன்னா, நாம எந்த ஒரு செயலும் விடாமுயற்சியோட குறிக்கோளோடையும் தன்னம்பிக்கையோடும் செய்யும் பொழுது கண்டிப்பா வெற்றி நமக்கே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நன்றிகள்.